ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விவேக் டாக். இந்த வீடியோவில் நம்மளுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனில் சிஸ்டம் சவுண்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்களா? நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அதாவது சிஸ்டம் சவுண்ட் வந்து நம்ம எப்படி வந்து டிசேபிள் பண்ணுறது, இல்லாட்டி டேர்ன் ஆஃப் பண்ணுறது, இல்லாட்டி நமக்கு தேவையான சவுண்ட்ஸை வந்து எப்படி நம்ம சரியாக சேஞ்ச் பண்ணுறதுன்றதை தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். முதல்ல உங்கள் ஃபோனில் நீங்கள் செட்டிங்ஸ் சொல்ல போங்க. செட்டிங்ஸில் போயிட்டு செட்டிங்ஸில் பாருங்கள், உங்களுக்கு வந்து சவுண்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். சவுண்ட்ஸ் அண்ட் வைப்ரேஷன் சவுண்ட்ஸ் அப்படின்னு தான் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணி உள்ளே போங்க. இங்கே போனோடனே பார்க்கலாம், உங்களுக்கு சிஸ்டம் சவுண்ட் அப்படின்னு தனியாகவே ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷனை வந்து உங்களுக்கு கிளிக் பண்ணும்போது நீங்களே பார்க்கலாம், இங்கே உங்களுக்கு வந்து சிஸ்டம் சவுண்டாக வந்து இந்த இடத்துல வந்து சவுண்டை இன்க்ரீஸ் பண்ணுறது, ரெடியூஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷனும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதோட சிஸ்டம் சவுண்ட் தீம் அப்படின்னுமே இருக்குது. ஸோ இதுலேயுமே உங்களால் என்ன தீம் வேணுமோ, சவுண்ட் தீம் வேணுமோ அப்படின்றது இந்த இடத்துல நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதாவது உங்கள் ஃபோனை டச் பண்ணும் போது, கீபேடை வந்து கிளிக் பண்ணும் போது என்ன சவுண்ட் வரும் அப்படின்றத தான் இந்த இடத்துல உங்களுக்கு செட் பண்ணுறது கொடுத்துருக்காங்க. இங்கே நீங்களே பார்க்கலாம், சவுண்ட்ஸ் அப்படின்றதுல நமக்கு தனித்தனியாக வந்து சவுண்ட்ஸை வந்து எனேபிள் பண்ணுறது, டிசேபிள் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. சவுண்ட் இன்ட்ராக்ஷன்ஸ் வேணும்னா ஆன் பண்ணிக்கலாம், இல்லாட்டி ஆஃப் பண்ணிக்கலாம். கீபேட் சவுண்ட், அதாவது நம்ம வந்து டயலரில் வந்து டைப் பண்ணும் போது, நம்பர்ஸை டைப் பண்ணும் போது அந்த சத்தம் வேணும்னா இந்த இடத்துல நம்மளால் எனேபிள் பண்ணிக்க முடியும். சாம்சங் கீபோர்ட், ஸோ கீபோர்டில் டைப் பண்ணும்போது சவுண்ட் வரணுமா அப்படின்றத இந்த இடத்துல நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். சார்ஜ் போடும் போதுமே ஃபோனுக்கு சத்தம் வரணுமா வரக்கூடாதா அப்படின்றது, ஸ்க்ரீன் லாக் பண்ணும் போது ஒரு சவுண்ட் ஒன்று வரும். ஸோ அது வந்து வரணுமா வரக்கூடாதா அப்படின்றது இந்த இடத்துல நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ சிஸ்டம் சவுண்ட் சம்மந்தமாக ஆண்ட்ராய்ட் ஃபோனில் இந்த செட்டிங்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம சரியாக சேஞ்ச் பண்ணுவோமா இருந்தால் நம்ம ஃபோனில் கண்டிப்பாக சிஸ்டம் சவுண்டை நம்மளால் சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்படி தான் சிஸ்டம் சவுண்ட் செட்டிங்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணுறது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.